அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 14, 2025, சித்திரை 1ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அழகான ஆரம்பம் என்று தொடங்க பிரபஞ்சத்தின் அனுகிரகம் ஆழமாய் உருவேற, அன்பும் அறிவும் அகிலமெல்லாம் ஒளி வீச, அத்தனையும் நன்மைக்கே என்ற ஆழமான நம்பிக்கையின் அச்சாணியாய் பிறக்கும் இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும்,
நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கொண்டாடி வருகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நேற்றைக்கு முந்தைய நாள் இவைகளெல்லாம் பார்த்தோம். இன்னையிலிருந்து அந்த தினம் ஒரு கனி அப்படிங்கிற அந்த திட்டத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நேற்றைக்கு அதற்கு முந்தைய நாள்லேருந்தே எனக்கு கனிகளுடைய ஃபோட்டோஸை போட ஆரம்பிச்சிட்டிங்க. மிக்க மகிழ்ச்சி. நம்ம நித்தம் ஒரு கனி, அதுதான் நம்மளுடைய திட்டம். தினம் ஒரு பழம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திட்டம். ஒன்றிற்கு எத்தனை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு கனியோடைய அளவு அப்படிங்கிறது அதிமுக்கியம். அதை நீங்கள் எல்லாருமே மனதில் கொள்ளுங்கள். எந்த கனி சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சர்க்கரை வியாதி உடையவர்கள் அவர்கள் கனிகள் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா, அவர்கள் சாப்பிடக்கூடிய கனிகள்னு ஒரு பட்டியல் இருக்கும். உதாரணத்திற்கு கொய்யா, பப்பாளி, இந்த பழங்கள்லாம் அவர்கள் சாப்பிடக்கூடிய கனிகள் பட்டியலில் இருக்கும். கூடுதல் சுவையுடைய, அதிக இனிப்புடைய கனிகளை ஓர் அளவீடு அப்படின்னு வச்சுக்கிறங்க. அதற்காக நீங்கள் சாப்பிடாமலே இருக்க வேண்டாம், சாப்பிடலாம். ஆனால் ஒரு அளவீடு. இப்போ நீங்கள் பேரிச்சை அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும், அந்த ஒரு பழத்தை நீங்கள் 2 பழம் எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னா அந்த ஒரு பழத்தையே நீங்கள் அப்படி ஒரு சுவைக்கணும், அப்படி சவைக்கணும். அதில் உள்ள இனிப்புகளை எல்லாம் உங்களுடைய கன்னம், அன்னம், நாக்கு இவைகளிலே கரைந்து விட வேண்டும். அதில் உள்ள இனிப்புகளை நீங்கள் உறிந்து விட வேண்டும். அதன் பிறகு சக்கை மட்டும்தான் உள்ளே செல்வது போல நீங்கள் மென்று அரைத்து கரைத்து கூழாக்கி நீங்கள் பழம் சாப்பிட்டீர்கள் என்றால் அந்த பழம் உங்களுக்கு பலத்தை தரும். ஸோ ஒரு கனியை எப்படி சுவைக்க வேண்டும் என்பதை சர்க்கரை வியாதிக்காரர்கள் கூடுதலாக கவனத்தில் கொண்டு சுவைக்க வேண்டும். இவ்வாறாக கனி உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம இன்னையிலிருந்து தொடங்குகிறோம். இந்த திட்டம் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து தொடங்கப்படுகிறது. இன்றைக்கே நிறைய பேர் விடிகாலையிலேயே
ஏன்னா கனிகளுடைய புகைப்படங்களை நீங்கள் பதிவிட செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நேற்றைக்கு அது வந்து மாலை 6 மணிக்கு தான் நான் அந்த வந்து லிங்க்கை வந்து எல்லாருக்கும் எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய பேர் இணைந்திருக்கிறீங்க. நிறைய பேர் குரூப்புகளை சில நேரங்களில் பார்க்காம இருப்பீங்க. ஸோ அவர்களுக்காக அதை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். அந்த அந்த பின்டு மெசேஜ் அப்படிங்கிறது எப்பொழுது பார்த்தாலுமே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அதில் வரக்கூடிய மெசேஜுகள் வந்து 7 நாட்களுக்கு தான் இருக்கும். அதன் பிறகு அது அப்படியே அழிந்து கொண்டே வரும். அப்படி தான் வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் செட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். அதே போல் மீடியா விசிபிலிட்டியை நீங்கள் அந்த குரூப்பில் மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் எஸ் நோ அப்படின்னு கேட்கும். டிஃபால்ட்டுன்னு ஒன்று கேட்கும். நீங்கள் நோவை வந்து கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆனாலும் அது உங்களுடைய மொபைல் ஃபோனில் சேராது. ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பெருவாரியான நேரங்களில் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளை வந்து ஏன் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னா, நிறைய தேவையற்ற மெசேஜ் வரும். அதே போல் நிறைய ஃபோட்டோஸ் டவுன்லோட் ஆகி அவங்களுடைய கேலரியை வந்து நிறைக்கும். அது மொபைல் ஃபோனை ஹேங் பண்ண வைக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை முன்கூட்டியே சொல்கிறேன். ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 50 புகைப்படம் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது, மொபைல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மொபைல் வந்து இடத்த வந்து நிறைய அடைச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மொபைல் விசிபிலிட்டி அப்படிங்கிறது டிஃபால்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு தெரியல. எஸ் நோ அப்படிங்கிறதுல நோ கொடுத்து வச்சுருங்க. அது உங்களுடைய கேலரிக்கு வராது. அதே போல் இதை வந்து கடமையாக செய்யாதீங்க. நீங்கள் வந்து ஆஹா நம்ம வந்து இன்றைக்கி இந்த புகைப்படம் நம்ம பதிவிடணுமே அப்படின்னு இதை ஒரு பழக்கமாக மாற்றுங்க. டைகர் கிளப்பில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வந்து பழகி கொள்ள போகிறோம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறோங்க. 8 நடை பயிற்சியிலேயே நிறைய பேருக்கு அதை வந்து ஒரு கடமையாக செய்யும் பொழுது தான் கஷ்டமாக இருக்கும். அதை ஒரு பழக்கமாக நம்ம மாற்றி அது ஆனந்தமாக மாற்றி நம்ம இப்போது ஏதேனும் ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் பிடிக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து இணக்கமாக இருப்பீங்க, அதில் நீங்கள் இணைந்து இருப்பீங்க. அப்போது அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் நமக்கு எதெல்லாம் தேவையோ, இப்போது ஒரு நபருக்கு தேநீர் குடிப்பது பழக்கம், அது வந்து ஒரு பிடித்த விஷயமாக இருக்குது அப்படின்னா, ஏன் அப்படின்னா அதில் இணங்கி போகிறாரு, அதை அவர் ரசிக்கிறாரு, ருசிக்கிறாரு, அவருக்கு அது அவரோடு இணைந்து விடுகிறது. அதே போல தான் நம்மளுடைய நடைப்பயிற்சி ஆகட்டும், நம்மளுடைய மற்ற பயிற்சிகளாகட்டும், ஏன் இந்த தினம் ஒரு கனி திட்டமாகட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கானது அப்படின்னு எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் மகிழ்வோடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பழக்கம் வந்து சாதாரண விஷயமாக மாறிடும். அதை தினமும் நம்ம வந்து தொடர்வதற்கு எளிதாக இருக்கும். இந்த குரூப்பில் என்னென்னா நித்தம் வந்து நிறைய பேர் அவங்க பதிவிட நமக்கு வந்து ஆசை வந்து, ஓ இத்தனை நபர்கள் நம்மளைப் போலவே பின்தொடர்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நாமும் அந்த பழக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிப்போம். விடாமல் நம்ம வந்து கடைபிடிப்போம். அதனால் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். இப்போது கனிகளை தனியாக சாப்பிடலாமா அல்லது உணவோடு சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சகோதரியை அனுப்பியிருந்தாங்க. அதாவது நித்தம் தினம் ஒரு கனின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த கனிகளுக்கென்று ஒரு தனியான ஒரு நேரத்தை நான் ஒதுக்கி கொள்ளணுமா இல்லை உணவோடு கலந்து சாப்பிடுவதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதுவும் ஒரு அற்புதமான கேள்வி தான். இந்த மாதிரி கேள்விகள், சந்தேகங்கள் தாராளமாக வரலாம். கனிகளை பொறுத்தவரைய நீங்கள் அதை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ள முடியும். காலை உணவாக நீங்கள் முழுமையாக கனிகள் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா இதைத்தான் நம்மளுடைய கேம்பில் நம்ம கற்றுத்தருவோம். அதை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை நான் முழுமையெல்லாம் எடுக்க முடியாது, நான் வந்து மற்ற உணவுகளையும் எடுக்கணும், ஆனால் கனிகளும் எடுக்கணும், எப்போ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நீங்கள் காலை உணவாகட்டும், மதிய உணவாகட்டும் அல்லது இரவு உணவாகட்டும், எந்த உணவு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முதல்ல கனி சாப்பிடணும். எல்லாருமே எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா உணவை அறிந்து முடிச்சுட்டு அதன் பிறகு கனி அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவாங்க. இந்த வாழைப்பழம்லாம் அப்படி தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் அது தவறான ஒரு முறை. நீங்கள் கனியை முதலில் சாப்பிட வேண்டும். ஏன்னா கனியானது
எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையில் தான் இயற்கை தயாரிச்சிருக்கும். கனியை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையில் தான் இயற்கை தயாரிச்சிருக்கோம். அந்த எளிதில் ஜீரணிக்கக்கூடிய கனியை நாம் ஒரு உதாரணத்திற்கு இட்லி சாப்பிடுகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். காலை உணவாக இட்லி சாப்பிடுகிறோம். ஒரு 3லிருந்து 4 இட்லி எடுத்துக்கொள்கிறோம். இட்லியோட நம்ம சட்னி, சாம்பார் இவைகளை எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்மளுடைய உணவு பாதையில் முதல்ல இட்லி போய்கிட்டு இருக்கும். இட்லி, சட்னி, சாம்பார் கலந்து போகும். இப்போ அதன் பிறகு நீங்கள் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறீங்க அல்லது ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போது இட்லிக்கு பிறகாகத்தான் அந்த வாழைப்பழமோ அல்லது ஆப்பிளோ போய் கொண்டிருக்கும். இப்போது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு பொருள் முன்னே போயிருந்தால் வெகு விரைவாக ஜீரணித்து அது சிறுகுடலுக்கு போயிடும். ஆனால் இந்த எளிதில் ஜீரணிக்கக்கூடிய பொருள் பின்ன இருக்கும். நான் சொல்கிறது இட்லி எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஆனால் இப்போ ஒரு பூரியோ, ஒரு பரோட்டாவோ, ஒரு போண்டாவோ, இன்னும் வேறு மாதிரியான உணவுகளோ நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இவைகளெல்லாம் செரிமானம் ஆவதற்கு குறைந்தபட்சம் 2லிருந்து 5 மணி நேரங்கள் அப்படின்னு ஆகிறதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ பரோட்டாலாம் சாப்பிட்றீங்க, அது வெகு நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. மட்டன் சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்றீங்க, இவைகளெல்லாம் ஜீரணிக்க வெகு நேரம் ஆகிறது. அப்படின்னா அதே நிலையில் இந்த கனியும் காத்திருக்கும். அத்தனை நேரம் இந்த கனிகளும் காத்திருக்கும் செரிமானம் ஆவதற்கு. அப்போது நீங்கள் உங்களுடைய கனிகளை முதலில் எடுக்க பழக வேண்டும். எந்த உணவு நீங்கள் சாப்பிட போகிறீங்கனாலும், நீங்கள் மாலை நேர உணவாக இருக்கட்டும், மதிய நேர உணவாக இருக்கட்டும், காலை நேர உணவாகட்டும், இதில் நீங்கள் எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் கனி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். அதே போல் இரவில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு இருந்துட்டு ஒரு 7 மணிக்கு உணவு இருந்துவாங்க, திரும்ப ஒரு 9 மணி போல் ஒரு கனி சாப்பிட்டு ஒரு பால் சாப்பிட்டு படுப்பாங்க. இது தேவையற்றது. ஒரு பாலும் ஒரு பழமும் உங்களுக்கு ஒரு உணவுக்கு சமம். நீங்கள் அது ஏதோ கனிகளை எல்லாருமே எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னா, அது ஒரு கூடுதல் உணவாக, அது ஒரு சின்ன உணவாக எண்ணிக்கொள்கிறார்கள். கனிகள் அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கிய முழுமையான உணவு. இப்போ அனைத்து சத்து அப்படிங்கிறதுனா நிறைய நேரங்களில் நிறைய உணவுகளில் இந்த நார் சத்து அப்படிங்கிற அந்த ஃபைபரே இருக்காது. விட்டமின் இருக்கலாம், மினரல் இருக்கலாம், கார்போஹைட்ரேட் இருக்கலாம். ஆனால் மினரல்ஸ் அடங்கிய, ஃபைபர் அடங்கிய, விட்டமின்கள் நிறைந்த, மாவுச்சத்து நிறைந்த, புரோட்டீன் நிறைந்த, எல்லா சமச்சீரும் கலந்த ஒரு உணவாக நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்றால் அது பழங்களில் தான் கிடைக்கும். ஸோ பழங்களை நீங்கள் கூடுதல் உணவாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். உணவு அது ஒரு முக்கியமான உணவு. அந்த உணவுக்கு பிறகாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நான் மாலை நேரத்தில் எடுத்துக்கிறேன், மதியம் 11 மணி போல் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். காலையில் இட்லி சாப்பிட்ருக்கீங்க, இட்லி செரிமானம் ஆயிரும். அதன் பிறகு ஒரு 11 மணி போல் உங்களுக்கு ஏதேனும் சாப்பிட தோன்றுகிறது அப்படின்னா அப்பொழுது கனிகள் எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவு சாப்பிட்றீங்க, ஒரு 1லிருந்து 2க்குள்ளாக சாப்பிட்றீங்க, 5-5:30க்கு உங்களுக்கு ஏதேனும் சாப்பிடணும் போல் தோன்றுகிறது அப்படின்னா அப்பொழுதும் கனிகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையில் இயற்கை தயாரிச்சிருக்கும். அப்போது அந்த உணவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெகு விரைவாக ஜீரணித்து அதில் உள்ள சத்துக்கள் மொத்தம் கிரகித்து உங்கள் உடல் அற்புதமாக இயங்கும். ஆகையால் எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் அந்த சகோதரியின் வாயிலாக தெரிவிப்பது என்னவெனில், கனிகளை முதல்ல சாப்பிடணும். கனிகளை தனியாக சாப்பிடணும். அதாவது நீங்கள் 11 மணி போல் 5 மணி போல் சாப்பிடணும், இல்லை இரவு உணவு கனி மட்டும் எடுத்துக்கொள்வேன்னா அப்படி எடுத்துக்கிறங்க. கனிகளை தனியாக சாப்பிட வேண்டும். இல்லை நீங்கள் உணவோடு கலந்து சாப்பிடணும்னு நினச்சா முன்னே சாப்பிட்டுடணும். அதன் பிறகு தான் நீங்கள் மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ கனிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் இப்படி தான் இருக்கணும். கனிகள் சாப்பிட்டு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கனிகள் நீங்கள் முறையாக சாப்பிட்டீங்கனாலே தண்ணீர் தாகம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாது. ஆனால் எந்த வகையான உணவு நீங்கள் முறையாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு 20வது நிமிடம் உங்களுக்கு தண்ணீர் தாகம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்பொழுது நீங்கள் தண்ணீர் கொடுப்பதற்கு மறவாமல் இருக்கணும். தண்ணீர் உங்கள் கையில் எப்பொழுதுமே இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம தினம் ஒரு கனியை தொடர போயிடும். அதே போல் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஆனால் இது நாள் வரை நான் செய்யலை, இல்லை இடையில நான் செஞ்சேன் விட்டுட்டேன் அப்படின்னு ஏதேனும் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா
சூரிய நமஸ்காரத்தையும் இன்றிலிருந்து தொடங்குவது நன்மையை தரும். சூரிய நமஸ்கார பயிற்சியை இன்றிலிருந்து தொடங்கலாம். ஏன்னா இந்த சித்திரை 1 அப்படிங்கிறதே சூரியனை வணங்கக்கூடிய ஒரு நாளாகும். சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதையில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம எல்லாருமே அறிவோம். ஸோ இந்த நாளில் சூரியனை வணங்குதல் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த சூரிய நமஸ்காரத்தையும் இன்றிலிருந்து நீங்கள் தொடங்க முயற்சிக்கலாம். முதல் நாள் நீங்கள் முதல்ல ஒரு சுற்று செய்ய பழகுங்கள். இன்றைக்கி நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா 8 நடை பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து இன்றிலிருந்து தொடங்குங்கள். ஏன்னா நம்ம ஒரு மாதத்தோடைய பிறப்பு, ஒரு வருடத்தோடைய பிறப்பு, அது இல்லைலாம் ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் டைகர் கிளப் அப்படிங்கிறது நிறைய பல இலக்குகளோடு தொடங்கி இருக்கிறது இந்த ஆண்டை. அதில் முதலாவதாக தினம் ஒரு கனி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதே போல் நீங்கள் உங்களுக்குள்ளாக, ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிங்கிறத மார்ச் 31 ஏப்ரல் 1 புது கணக்கு தொடங்கக்கூடிய நாளாக வச்சுருப்பாங்க. பெருவாரியான நபர்கள் எங்கள் ஊர்லெலாம் பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் இந்த நாளை சித்திரை 1 தமிழ் புத்தாண்டோடைய முதல் நாளான இந்த சித்திரை 1 தேர்வு செய்து இன்றிலிருந்து புதிய கணக்கு எழுதுவார்கள். அந்த கணக்கு அப்படிங்கிறது இலக்கு அப்படிங்கிறது தான் நம்ம மனதில் கொள்ளணும். அதுபோல் நமக்கான இலக்குகள் நிறைய இருக்கும். அந்த இலக்குகளை எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி சரிபார்த்து அதை ஒரு டைரியில் எழுதிக்கிட்டு நீங்கள் இன்றிலிருந்து கூட தொடங்கலாம். நிறைய பேரோட இலக்குகள் அப்படிங்கிறது உடனடியாக நிறைவேறுகிறது அப்படிங்கிற செய்தியை நிறைய சகோதர சகோதரிகள் என்னோடு பகிரும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்வாக இருக்கும். ஏன்னா இலக்கை நிர்ணயித்து பயணித்தால்தான் அதை நாம் தொடுவது, அதை நாம் அடைவது, நாம் வெற்றி பெறுவது எல்லாமே நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நிர்ணயித்து பயணிப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்துங்க. புத்தாண்டு வாழ்த்து எல்லாருக்குமே சொல்லியிருப்பீங்க. எல்லாரும் மனமாற வாழணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசீர்வாதங்கள் எல்லாம் வழங்கியிருப்பீங்க. அதெல்லாம் செய்யணும். கூடுதலாக உங்களுக்கான நாளாக, உங்களுக்கான ஆண்டாக இதை மாற்றுவதற்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு டைரியில் உங்களுடைய இலக்கை நீங்கள் எழுதுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, தொடர்ந்து திங்கட்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். இதை டைகர் கிளப் தொடங்கின காலத்தில் இருந்தே நம்ம செய்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்து வருகிறோம். நம்ம நேரத்தை எப்படி நிர்வகிக்கணும், நேரத்தை எப்படி சரிபார்க்கணும், நேரத்தை யாரிடத்தில் செலவழிக்கணும், எப்பொழுதெல்லாம் நேரத்தை சேமிக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக அந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை இந்த புத்தாண்டில் புத்தகத்தை நம்ம வாசிக்கலாம், சுவாசிக்கலாம் அப்படின்னு புத்தகத்தையும் நான் எடுத்து அதற்கான குறிப்புகளையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நம்ம புத்தாண்டை பற்றியும், நம்மளுடைய தினம் ஒரு கனி திட்டத்தை பற்றியும், நம்மளுடைய சூரிய நமஸ்கார பயிற்சிக்கான விஷயங்களையும், அதே போல் இலக்கை நிர்ணயித்து பயணித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையெல்லாம் நம்ம பேசியதன் விளைவாக நம்மளுடைய இடைவேளை, அதாவது 21 நிமிடம் அப்படிங்கிறது இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். இப்போது நீர் பருகி முடிச்சுட்டு நம்ம மொபைல் ஃபோனில் கமெண்ட் பண்ணுவோம். கமெண்ட்டில் நம்ம எப்பொழுதுமே முதல் கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அது உங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எப்பொழுதுமே உற்சாகத்தோடு எழுதுவீங்க. அப்படியே இன்றைக்கும் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? 2வதாக, இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய தமிழ் புத்தாண்டோடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய தமிழ் புத்தாண்டின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நம்மளுடைய தமிழுடைய ஆண்டுகளுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர்களை நிச்சயமாக
நிறைய நேரங்களில் குறிப்பிடுவாங்க, பத்திரிகைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவ்வாறாக இப்பொழுது பிறக்கக்கூடிய, இன்றைக்கு பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமெனில் அது என்னவெனில் எழுதுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. இப்போ நான் கேட்கவும் நிறைய பேர் யாரும் சேட் பண்ணியிருக்காங்களா, கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு காலாண்டரை போய் பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு அந்த பெயர் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் சொல்லும்போது காதில் விழுகும், மறைஞ்சிடும். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பார்த்து எழுதும் பொழுது அது உங்களுடைய மனதில் பதியும். அதனால அந்த 2வது கேள்வி அதுவாக இருக்கிறது. 3வதாக நம்ம எப்பொழுதுமே ஒரு வெற்றி ஸ்லோகன் சொல்லுவோம். அந்த வெற்றி ஸ்லோகனில் நான் அழுத்தமாக சொல்லுவேன். ஆனால் அதில் ஒரு சிறு மாற்றத்தை இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நான் எண்ணுகிறேன். ஏன் அப்படின்னா, இதற்கான ஆடியோ அப்படிங்கிறது கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே எனக்கு வந்துவிட்டது. நம்ம வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன். ஆனால் இன்னும் அதில் ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நலத்துடன் வளத்துடன் சொல்வது நல்லது தான், வளமுடன் நலமுடன் சொல்வதை விட வளத்துடன் நலத்துடன் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லுங்கன்னு நமக்காகவே சொன்னது போல் சொல்லியிருக்கிறார். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் இன்னையிலேருந்து நம்ம மாற்றுறோம், தமிழ் புத்தாண்டுலேருந்து. இப்போயே நிறைய பேர் டைப் அடிச்சிருப்பீங்க, 3வதாக அதானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதியிருப்பீங்க, தவறொன்றும் இல்லை. ஆனால் இன்றிலிருந்து நம்ம அதை மாற்றி அமைக்கிறோம். இதற்கான ஆடியோவை நம்ம நாளைக்கு கேட்கலாம். அந்த ஆசிரியர் சொன்ன அந்த ஆடியோவை நம்ம கேட்கலாம். நாம் இனிமே நம்மளுடைய டைகர் குழுமத்தோடைய பிரபஞ்ச மரக்கட்டளையோட ஸ்லோகனாக நம்ம அடிக்கடி நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன்கிறத நாம் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு நம்ம மாற்றுறோம். ஸோ அதை நீங்கள் 1க்கு 2க்கு 3க்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லி பார்த்துட்டு எழுதுங்க. நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க. இது ஏன், என்ன, எப்படிங்கிறத நாளைக்கு ஆடியோவில் நம்ம கேட்கலாம். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்கவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்க போகிறது. பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து ஏன் இதை புத்தாண்டிலிருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, இந்த ஆடியோ எனக்கு ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டது. இருப்பினும் அதில் மாற்றம் செய்வதற்கு நானும் பல தமிழ் ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு கேட்டு, அவர்களும் ஆமாம் அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதை ஒரு நல்ல நாளில் மாற்றிக்கிறலாமே அப்படின்னு இந்த நாளில் நம்ம தேர்வு செய்து இன்றைய நாளில் இருந்து நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம மாற்றுறோம். எது ஒன்றும் மாற்றக்கூடாததல்ல. நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு எண்ணக்கூடியவன் அல்ல பிரபாகரன். ஸோ நிச்சயமாக அதில் பல மாற்றங்கள் இருக்குது, நல்லது இருக்குது அப்படின்னா நான் தாராளமாக மாற்றிக்கொள்வேன். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, ஸோ இன்னையிலேருந்து நம்ம நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்ல போகிறோம். எல்லார் இடத்துலையும் நீங்கள் இதே மாதிரி சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி தொடர்ந்து நம்ம புத்தகத்துக்குள் உள்நுழைய போகிறோம். வாருங்கள். குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட். நம் நேரத்தின் மதிப்பு என்ன என்று கணக்கிட்டு தெரிந்து கொண்ட பிறகு எல்லா விஷயங்களுக்கும் அதே விதியை பின்பற்றி விடக்கூடாது. நம்ம போன வாரம் அதற்கு முந்தைய வாரங்கள்லாம் பார்த்தோம். நம்மளுடைய நேரத்திற்கான கணக்கீடு அப்படின்னு ஒன்று செஞ்சு அதற்கு நம்ம எங்கே எவ்வளவு செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கீடு சொன்னோம்.
ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் அதே விதியை பின்பற்றி விடக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். உதாரணமாக, வயதான தாயாருடன் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என் 1 மணி நேரத்தின் மதிப்பு எத்தனையோ 1000 ரூபாய் ஆகும், எனவே இந்த கிழவியோடு பேசிக்கொண்டிருப்பது வேஸ்ட் என்கிற நினைப்பு வந்துவிடக்கூடாது. அது வேறு, இது வேறு. ஒரு பணக்காரர் தன்னுடைய தாயாருடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய தருவாயை அவருடைய 1 மணி நேரத்தின் மதிப்போடு கணக்கிட்டு, இந்த பெரியவங்களோட என்னுடைய நேரத்தை செலவழித்து நான் இவ்வளவு மதிப்பை நான் குறைத்து கொள்வதான்னு எண்ணுவது எவ்வளவு தவறு. தன்னுடைய தாயோடு பழகுவதற்கும் மற்றவர்களுக்கு செலவு அளிப்பதற்கும் உள்ள நேரத்தை நம்ம இப்படி கணக்கிடக்கூடாது. இது வேறு, அது வேறு அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். மனைவிக்கு உடல்நிலை நலமில்லை, டாக்டரிடம் அழைத்து போக வேண்டும். பையன் விளையாட்டு பூங்கா ஒன்றிற்கு அழைத்து செல்ல சொல்கிறான். மகள் இசை நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்கிறாள். இவர்களுக்கெல்லாம் பணக்கணக்கு பார்த்து மனக்கணக்கு போடக்கூடாது. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நாம் தான் போய் ஆகணும். மகன் பூங்காவுக்கு அழைத்து சொல்கிறான்னா நாம் தான் கூட்டிகிட்டு போகணும். மகள் இசை பயிற்சிக்கு அழைத்து செல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் நாம் தான் போகணும். அதை விடுத்து இந்த 5 நிமிடம், இந்த 10 நிமிடம், இந்த 15 நிமிடங்களில் அப்படின்னு இந்த பணக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, மனக்கணக்கு அப்படின்னு சொல்கிறார். பல நேரங்களில் நன்கு பணம் பண்ண தெரிந்த இயந்திரமான கணவர்களுக்கு தங்கள் மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் அசாத்திய கோபம் வருவது உண்டு. இதை சிலர் வெளிப்படையாக மற்றவர்களிடம் கொட்டவும் செய்வார்கள். தொழிலதிபர் ஒருவர் தன் மனைவியை பற்றி என்னிடம் இப்படி நொந்து கொண்டார். ஓடி ஆடி சம்பாதிக்கிற இந்த வேளையில் என் மனைவி எனக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறாள். அலுவலக நேரம் முடிந்தால் டான் என்று வீட்டில் இருக்க வேண்டுமா? வெளியூர் பயணம் போக விடுவதில்லை. கேட்டால் சம்பாதிச்சது போதும், குடும்பத்திற்காக நேரம் செலவழிங்க என்கிறார். ஆனால் தொழில் நம்மளை விடமாட்டேங்குதே என்றார். உங்கள் தொழிலையும் கவனிக்க முடியும், குடும்பத்தையும் உங்கள் மனைவி விரும்புகிற அளவிற்கு கவனிக்க முடியும். இரண்டிற்கும் அருமையாக நேரம் ஒதுக்க முடியும் என்றேன். எப்படி என்றார் கண்களில் வியப்புக்குறி. நிறைய குடும்ப தலைவர்கள் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குவதே இல்லை. இந்த விஷயத்தில் தலைவிகளின் மனக்குமரல் நியாயமானதே. அப்படி ஒதுக்கினாலும் தரமான நேரத்தை, அதாவது குவாலிட்டி டைம், தரமான நேரத்தை கணவர்கள் வழங்குவதில்லை. பெயருக்கு வீட்டில் இருப்பார்கள், ஐயாவும் வீட்டில் இருப்பார், அம்மாவும் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டாங்க. இவர் பாட்டுக்க டெலிவிஷன் பார்த்து கொண்டிருப்பார், அவங்க பாட்டுக்க அடுப்படியிலேயே இருப்பாங்க. பிள்ளைங்க ஒரு ரூமில் அடைஞ்சு கிடக்கும். இதற்காக குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குவது என்று பெயர்? அது சரி, தரமான நேரம்னா என்ன சொல்கிறேன். அந்த நேரம் உங்களுக்கு வேறு எந்த நினைப்பும் கூடாது. குறிப்பாக தொழில் பற்றிய நினைப்பு, வீட்டில் தொழிலை பற்றி பேசவே கூடாது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலன், அவர்களது மகிழ்ச்சி, அவர்களது ரசனைகள், நுணுக்கமான தேவைகள், அவர்களுடைய வருங்காலம், இவற்றை பற்றி மட்டுமே பேசணும். அப்படி பேசுகிற நேரத்தில் டெலிவிஷன், கையில் பத்திரிக்கை இதெல்லாம் கூடவே கூடாது. குடும்பத்துக்கு ஒதுக்குற நேரம் வீட்டில் ஒரே அரட்டையாக இருக்கணும். அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றணும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரமோ பொறுமையோ இல்லையே. இங்கே தான் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க. இது நேர விரயம் அல்ல, அருமையான முதலீடு. இதுக்கெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் மாதத்தில் எவ்வளோ நேரம் செலவாயிட போகுது? சில மணி நேரம் கூட ஆகாது. அப்புறம் ஒரு விஷயம், சம்பாதிக்கிற பணத்தை திரும்ப திரும்ப பிஸ்னஸ்லேயே போடாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்குங்க. இன்றைக்கி 10 லட்சத்திற்கு ஆர்டர் வாங்கியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், எங்கே போகலாம்னு கேளுங்க. இதை கூட செய்யலைன்னா குடும்பத்துக்காகத்தான் நான் உழைக்கிறேன்னு சொல்லிக்கிறது போலித்தனம். இப்படி மெல்ல மெல்ல தொழிலை பற்றி அவர்களுக்கும் ஆர்வம் ஏற்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குங்க. அடுத்த ஆர்டர் எப்போ வரும்னு அவங்களை கேட்க வையுங்க. கணவருக்கு அப்பாவுக்கு பணம் தான் முக்கியம், நம்மை பற்றியெல்லாம் அவருக்கு அக்கறையே இல்லைன்னு உங்கள் மனைவிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிற நினைப்பை உடையுங்கள். அப்புறம்தான் அந்த மாயம் நடக்கும். அவங்களே உங்கள் தொழிலுக்கு துணையாகவும்
தூண்டுகோலாகவும் இருக்கும்படி நிறைய நேரத்தை மிச்சம் பண்ணி தர்றாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஆசிரியர் இடத்துல ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் சொல்கிறார், நேரமே ஒதுக்க முடியல, மனைவி எப்பொழுதுமே அலுவலகம் முடிஞ்சிருச்சுன்னா டான்னு வந்து வீட்டில் நிற்கணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நேரம் ஒதுக்குறது அப்படின்னு. ஸோ நீங்கள் நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது, ஐயாவும் வீட்டில் இருப்பார், அம்மாவும் வீட்டில் இருப்பாங்க. ஐயா டெலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருப்பார், அம்மா அடுப்படியில் இருப்பாங்க, பிள்ளைங்கள் ரூமில் அடைஞ்சு கிடப்பாங்க. இதுக்கு பேர் நேரம் ஒதுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி டைம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் தொழிலை பற்றி பேசவே கூடாது, தொலைபேசி கையிலேயே இருக்கக்கூடாது, புத்தகமோ பத்திரிக்கையோ வேறு கம்ப்யூட்டரோ எதுவுமே கையில் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அவர்களை பற்றியே இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களுடைய நலன், அவர்களது மகிழ்ச்சி, அவர்களது ரசனைகள், நுணுக்கமான தேவைகள், அவர்களுடைய வருங்காலம், இவற்றை பற்றி தான் நம்ம பேசணும். வேறு எதை பற்றியும் பேசுகிறது கூடவே கூடாது. ஸோ டிவி பார்க்குறது, பத்திரிக்கை படிக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. அந்த இடத்துல அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு வழிகளை பார்க்கணும். ஸோ நாம் பணத்தை போட்டிருக்கோம், தொழிலை பார்க்கணும், தொழில் தான் எனக்கு முக்கியம், குடும்பத்துக்காக தான் உழைக்கிறேன், இந்த வார்த்தைகளெல்லாம் அங்கே தேவையில்லை. நீங்கள் ஒரு 10 லட்சத்திற்கு ஆர்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நான் 10 லட்சத்துக்கு ஆர்டர் இன்றைக்கி கிடச்சிருக்கு, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவர்களுக்காக அந்த பணத்தையும் செலவிட்டு பாருங்கள், அவர்களுக்காக நேரத்தையும் செலவிட்டு பாருங்கள். நாளைக்கு அவங்களே உங்களுக்கு புதிய ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, கேட்பாங்க. நாளைக்கு அவர்கள் உங்களுடைய தொழிலை அவர்களும் நுணுக்கமாக கற்றுக்கொள்வார்கள், தொழிலின் அவசியத்தை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் நேரமே ஒதுக்கலைன்னு உங்களை அவர்கள் திட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துல ஆசிரியர் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இதற்கு பெயர் தான் குவாலிட்டி டைம், அதாவது தரமான நேரம் அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பிட்டு அடுத்த தலைப்புக்குள்ளே போகிறார். நேரத்தை முதலீடு செய்யுங்கள். குடும்பத்திற்காகவே உயிரை கொடுத்து உழைப்பதாக சொல்லும் சிலர் குடும்பத்திற்காக பணத்தை வாரி கொட்டுகிறார்களே தவிர அவர்களுக்காக சரிவர நேரம் ஒதுக்காதவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்திற்காக உயிரையே கொடுத்து உழைப்பதாக சொல்லக்கூடிய சிலர் பணத்தை வாரி கொட்டுறாங்க, குடும்பத்துக்கு வேணுங்கிற பணம் கொடுக்குறாங்க, ஆனால் நேரத்தை சரிவர ஒதுக்காதவர்களாக இருக்கிறார்கள். பணம் இருந்தும் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, இனிய சூழல் ஆகியவை இல்லாமல் போவதற்கு இதுதான் தலையாய காரணம். பணம் இருக்குது, இருந்தும் குடும்பத்தில் அமைதியோ நிம்மதியோ இனிய சூழலோ இல்லை. அதுக்கு காரணம் இதுதான். சில குடும்ப தலைவர்கள் இந்த விஷயத்தில் தலைகீழ் குடும்பத்தின் சிறு சிறு விஷயங்களில் கூட தலையிட்டு அவர்களுக்காக அலுவலக நேரம் தவிர மற்ற நேரம் அனைத்தையும் வீட்டிற்கே ஒதுக்கி விடுவார்கள். இவர்களுக்கு வளர்ச்சி, சாதனை ஆகியவற்றின் நாட்டமே இருக்காது, நம்பிக்கையும் இல்லை. இவர்களோடு பெரிய கஷ்டம்தான். இது தொடர்ந்தால் குடும்பம் குளமாய் தேங்கி பாலைவன குட்டையாய் வறண்டு போக வேண்டியது தான். இருக்கிற நேரத்தை இரண்டிற்கும் சமமாய் சரிவர பகிர்ந்து அளிக்காதவர்கள் பாடு திணறல் தான். இங்குதான் நேர நிர்வாகத்தின் வித்தைகளை எல்லாம் காட்டியாக வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஸோ பணத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் பணம் இருந்தும் குடும்பத்தில் அமைதியோ நிம்மதியோ இனிய சூழலோ இல்லாமல் போகுது. ஆனால் சிலர் இந்த விஷயத்தில் வேறு மாதிரி தலைகீழாக இருக்காங்க. எப்படி அப்படின்னா, குடும்பத்தோடைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட தலையிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வது, அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களில் கூட தலையிடுவது, அலுவலக நேரம் அவங்களுடைய தொழிலுக்கான நேரம் போக மீதி எல்லாத்தையும் குடும்பத்திற்கு ஒதுக்கி விடுவாங்க. அப்படி ஒதுக்குறதுனால அவங்களுடைய வளர்ச்சியோ சாதனையோ தடைப்படுது அப்படின்னா அவங்க அதை நம்பவே மாட்டாங்க. இல்லை, எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குடும்பங்கிற அந்த ஒரு குளமாக இருக்கக்கூடியது தேங்கி பாலைவன குட்டையாக மாறிவிடும், வறண்டு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் நேரத்தை எப்படி செலவிடுவது, அலுவலகத்துக்கும் குடும்பத்துக்கும் சரிவர எப்படி பகிர்ந்து அளிப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். கோவை நகைக்கடை அதிபர் ஒருவரின் பிரச்சனை சற்று வித்தியாசமானது. இவருக்கு மகள் என்றால் கொள்ளை பிரியம். 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். இவள் அப்பாவிடம்தான் டியூஷன் படிப்பாள். இதனால் நகைக்கடை அதிபர் முக்கியமான நேரமான மாலை நேரத்தில் வேறு எவரையாவது கல்லாவில் உட்கார வைத்துவிட்டு
வீட்டிற்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க வந்து விடுவார். கடையில் வேலை இருக்குமா என்று மகளிடம் சொல்லி பார்த்தார். அப்படின்னா நான் படிக்க மாட்டேன்ப்பா என்று மகள் ஒரே அடம். நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா என்று மனைவியிடம் பரிதாபமாக கேட்டார் நகைக்கடை அதிபர். நானும் சொல்லி பார்த்துட்டேங்க, அவள் நீங்கள் உட்காரலைன்னா படிக்கவே மாட்டேங்கிறா என்கிற பதில் ஒரு நேரமும், நமக்கு இருக்கிறது ஒரே மக, அவள் படிப்பை விடவா உங்களுக்கு தொழில் முக்கியமாக போச்சு என்கிற பதில் வேறு ஒரு நேரமும் மனைவியிடமிருந்து வந்து கொண்டிருந்தன. தீர்வு ஏற்படவில்லை. என்னுடைய நேர நிர்வாக பேச்சு ஒன்றை கேட்டுவிட்டு என்னை இந்த நகைக்கடை அதிபர் அணுகினார். நகைக்கடையில் மாலை நேரங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் தொழிலை விட்டுட்டு இருக்கிறதுங்கிறது நல்ல முடிவே இல்லை. மகளை சரி பண்ணுங்க, காலையில் சொல்லித்தரலாமே. என்ன சொன்னாலும் காலையில் மட்டும் சீக்கிரம் எழுந்திருக்கவே மாட்டா. காலையில் புறப்படவும் பள்ளிக்கு ஓடவும் நேரம் சரியாக இருக்கும். தப்புங்க. நீங்கள் பெத்த பிள்ளை, நீங்கள் பெத்த மகளை சரி கட்டி வழிக்கு கொண்டு வராட்டா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, வேஸ்ட். அப்படி ஒரு முடிவுக்கு அவசரப்பட்டு வந்துடாதீங்க. நாம் குடும்ப சூழலில் அவசரமாக பேசுகிறோம். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஆணையிடுவதைப் போல கத்துறோம். இல்லைன்னா நெருக்கடி கொடுக்குற மாதிரி சொல்கிறோம். அல்லது ஒரு விதத்தில் கடுமையாக வற்புறுத்துகிறோம். இதெல்லாம் எடுபடாது. உணரும்படியாக பேசணும். இதற்கு பொறுமையாக அணுகணும். இதற்கு 2 மணி நேரத்தை முதலீடு பண்ணுங்க, பல மணி நேரம் மிச்சமாகும். ஸோ நகைக்கடை அதிபர் அவருக்குள்ள சிக்கலை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகள் தன்னிடத்தில் மட்டும்தான் டியூஷன் படிப்பா அப்படிங்கிறதும், மாலை நேரத்தில் தான் டியூஷன் படிக்க வேண்டியதாக இருக்கிறதும் அப்படின்னும். மாலை நேரத்தில் தான் நகைக்கடைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அந்த நேரத்தில் முதலாளி இல்லாமல் அங்கே கல்லாவில் வேறு நபர் இருந்தால் வியாபாரம் எப்படி நடக்கும்? அப்போ அதை மகளிடத்தில் சொல்லி பார்க்குறாரு. மகள் உன்னிடத்துல தான் படிப்பேன், இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன். மனைவி இடத்துல சொல்கிறாரு. மனைவியும் சொல்கிறாங்க, அப்படித்தாங்க, இப்படி தான் சொல்கிறா. ஏங்க நம்ம மகளை விடையாங்க உங்களுக்கு தொழில்னு அப்படின்னு சொல்கிறாங்கங்கிற மாதிரி 2-3 விதமாக அந்த இடத்துல அவருக்கு இருக்குது. அப்போ ஆசிரியரோட இந்த நேர நிர்வாகத்தை பற்றி ஒரு மேடையில் பேசியதை கேட்டு இவரை தொடர்பு கொள்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் மகளுக்கு நேரம் ஒதுக்குங்க, ஆனால் அதை ஏன் காலையில் மாற்றக்கூடாது அப்படின்னா, இல்லை என் பொண்ணு காலையில் எழுந்திருக்கவே மாட்டா, லேட்டாக தான் எழுந்திருப்பா, எழுந்தால் பள்ளிக்கு கிளம்புவதற்கு தான் நேரம் சரியாக இருக்கும். ஸோ காலை டைம் அப்படிங்கிறது சூட்டே ஆகலை அப்படி. அப்போது அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னா, இல்லை அது ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், அப்படி ஒரு முடிவுக்கு அவசரப்பட்டு வந்துடாதீங்க. நாம் குடும்ப சூழலில் அவசரமாக பேசுகிறோம். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நம்ம ஆர்டர் போடுறோம், கத்துறோம், இல்லைன்னா நெருக்கடி கொடுக்குற மாதிரி சொல்கிறோம். இதெல்லாம் செய்யவே கூடாது. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நம்ம இதெல்லாம் செய்யவே கூடாது. ஒரு விதத்தில் கடுமையாக வற்புறுத்துகிறோம். இதெல்லாம் எடுபடவும் செய்யாது. உணரும்படியாக பேசணும். இதற்கு பொறுமையாக அணுகணும். இதற்கு 2 மணி நேரத்தை முதலீடு பண்ணுங்கள், பல மணி நேரம் மிச்சமாகும். ஸோ நீங்கள் எடுத்து சொல்லும்போது 5 நிமிடத்தில் எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்துறீங்க. அது வாய்ப்பே இல்லை. ஒரு 2 மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்குங்க. மகளை அவளுக்கு பிடித்தமான இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. மற்ற விஷயங்களை எல்லாம் நிறைய பேசுங்க. பேச்சோட பேச்சாக கடையில் வர வியாபாரம் ரொம்ப பாதிக்குதுமா அப்படின்னு ஆரம்பிங்க. ஒன்று, காலையில் நீ சீக்கிரம் எழுந்துடணும், இல்லைன்னா டியூஷன் டீச்சர்கிட்ட படிக்கணும். சந்தேகத்தை மட்டும் அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்க. இதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்று முகத்தை பரிதாபமாக வச்சுக்கிட்டு பேசுங்க. மெல்ல பேசி அந்த பிள்ளைக்கு புரிய வைங்க. இப்படி சொன்னால் தான் விஷயம் மூளையில் ஏறும். இது நாள் வரை நீங்கள் சொன்னதெல்லாம் வெறும் காதுக்கு மட்டும்தான். பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கலாம் தான். அதற்காக அவங்களே நம்மளுடைய தொழிலையும் நம்மளுடைய அடிமடிகளையும் கை வைக்க அனுமதிக்காதீங்க. ரொம்ப நாள் கழித்து கோவையிலிருந்து ஃபோன், மகளை சரி பண்ணி விட்டாராம். மாலை நேர வியாபாரம் இப்போது சுறுசுறுப்பாக இருக்கிறதாம். இதை கேட்ட அந்த நகைக்கடை அதிபர் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆசிரியர். அதாவது 2 மணி நேரத்தை ஒதுக்குங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, எல்லா விஷயங்களும் பேசி இடையில இந்த விஷயத்த சொல்லுங்கள். கடையில் வியாபாரம் இப்போ வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, பாதிக்குது. அதுக்கு ஒன்று, நீ காலையில் வேகமாக எழுந்திருக்கணும், இல்லைன்னா மாலையில்
வேறு ஒரு டியூஷன் டீச்சர்கிட்ட நீ கற்றுக்கிறணும், சந்தேகத்தை மட்டும் என்னிடத்தில் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைகளுக்கு மூளையில் போய் பதியுமா. இது நாள் வரை நம்ம கத்துனதோ, கோவப்பட்டதோ, நம்ம நெருக்கடியாக சொன்னதோ இவைகளெல்லாம் காதோடு கடந்து விடுமா. அப்போ மூளைக்கு போகணும்னா இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி, நேரத்தை ஒதுக்கி, அவர்களுக்கு பிடித்தமானவற்றை செய்து, அவர்களோடு பேசி, அப்புறம் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அப்படி சொன்னதன் விளைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது தொழில் சிறப்பாக இருக்கிறது, மாலை நேர வியாபாரம் சூடு பிடித்திருக்கிறது, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதோடு நிறுத்துகிறாரு. இப்போ நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய வருடம், இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையட்டும். தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.